நிகிதா, இதுவரை ரஷ்யா இது போன்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதில்லை என்று கூறுகிறார்கள். என்றால் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 3 ஆண்டுகளில் இது போன்ற மிகப்பெரிய தாக்குதல், அதாவது கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திலே, ஒரு நள்ளிரவில் 8 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 537 வான்வழி தாக்குதல்கள் நடத்திருக்கிறது. 537 ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 477 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 60 ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைனின் பல இடங்கள், அதாவது தலைநகர் முதல் 4 மூலைகளிலும் உள்ள மிக முக்கியமான நகர்கள் டொனட், லுயிவ், கார்கோவ், ஜாப்ரோசியா, கீவ் போன்ற அனைத்து பகுதிகளிலும் இது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. எந்த இடத்திலும் விட்டு வைக்க அளவுக்கு, அதாவது எல்லை அந்த அடுத்த அண்டை நாடுகள் எல்லாம் அதிர்ந்து போய் அவர்கள் நாட்டிலே தாக்குதல் நடத்துகிற ரஷ்யா என குறிப்பாக நேட்டோ நாடுகளாக இருக்கும் போலந்து, ரொமேனியா, மோல்டோவா போன்றவை எல்லாம், அதுவும் குறிப்பாக போலண்டிலே அந்த நேட்டோ நாடுகளினுடைய விமானப்படைகள் இருக்கின்றன. அந்த விமானப்படை எல்லாம் தயாராகிவிட்டது. நம்மை நோக்கி குண்டுகள் வருகின்றன, அதை தடுப்பதற்கு தயாராக வேண்டும் என விமானப்படைகள் ஆயத்தமாக இருக்கும் நிலைக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த அளவுக்கு அண்டை நாடுகளும் மிரண்டு போகும் அளவுக்கு ரஷ்யா ஒரே நாளில் அத்தகைய தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நீங்கள் அந்த வரைகளை பார்க்கலாம். அந்த ஒட்டுமொத்தமாக உக்ரைன் மீது வரைகளை பார்க்கலாம். அந்த வரைகளை பார்க்கும்போது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு அந்த ஆயுதங்கள் சென்றிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்கும்போது நமக்கு முழுமையாக தெரிகிறது எந்த அளவுக்கு அந்த ஆயுதங்கள் பறந்திருக்கின்றன. அதாவது உக்ரைனின் அனைத்து இடங்களும், அதாவது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு என அனைத்து இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 537 ஆயுதங்களிலே கிட்டத்தட்ட 460 ட்ரோன்கள், மிசைல்களை எல்லாம் நடுவானிலேயே செயலிழக்க செய்து இடைமறித்து அவற்றை வீழ்த்தியிருக்கிறது உக்ரைன் என்று உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அசோசியேட்டட் பிரஸ் என்ற சர்வதேச செய்தி நிறுவனம், ஏபி என்று அழைக்கப்படுகின்ற அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் மிக அதிகாரப்பூர்வமான தகவலை கொடுத்திருக்கிறது. 537 மொத்தமாக 537 ஆயுதங்கள், அதிலே 447 ட்ரோன்கள், 60 மிசைல்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஷாஹெத் ட்ரோன்ஸ், 447 ஷாஹெத் ட்ரோன்ஸ் தற்போது ஈரான் அண்மையிலே பயன்படுத்திய இஸ்ரேல் மீதான போரின் போது ஈரான் பயன்படுத்திய ட்ரோன்கள் அவை. அதே போன்று ஹைப்பர்சானிக் கின்சால் டேகர் மிசைல்ஸ் என்ற ஏவுகணைகள், 60 ஏவுகணைகள், அதே போன்று இஸ்கந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகியவை எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பயன்பாடுகளை எல்லாம் TV-95 பாம்பர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற விமானங்கள், அதே போன்று மிக் ஃபைட்டர் போர் விமானங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. தரைப்படை, விமானப்படை, கடற்படை என 3 படைகளும் ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. ஒரே இரவில் 537 ஆயுதங்கள் என்பது சாதாரண விடயம் அல்ல, மிகப்பெரிய தாக்குதல். அதுதான் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன். கடந்த 3 ஆண்டுகள், இந்த போர் தொடங்கிய 3 ஆண்டுகளில் இதுவரை இப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யா நடத்தியதில்லை என கூறுகிறார்கள். ஆனால் இதனுடைய சேதம் என்பது பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள், கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் கடுமையாக சேதம் அடைந்திருக்கின்றன. இதுவரை 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஆனால் உயிர் பலி மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நேட்டோ நாடுகள், அதாவது யுக்ரைனை சுற்றி உள்ள போலந்து, ரொமேனியா, மோல்டோவா என்றால் மால்டோவா மீதெல்லாம் அந்த ஏவுகணைகள் விழும் அளவுக்கு இருந்ததாக அங்குள்ளோர் தெரிவிக்கின்றனர். இதனால் நேட்டோ நாடுகள் உடனடியாக அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட போர் விமானங்களை தயார்படுத்தி எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கும் தயாராக இருந்தன. ஆனால் அங்கு விழவில்லை, யுக்ரைனின் எல்லைக்குள்ளேயே விழுந்து விட்டன. ஆனால் போலாந்து, ரொமேனியா, மால்டோவா, ஸ்லோவேக்கியா, ஹங்கேரி போன்ற பல நாடுகள் பரபரப்பாக இருக்கின்றன. என்றால் இந்த ரஷ்யாவின் தாக்குதலால் நம்முடைய நாடுகள் மீதும் இந்த ஆயுதங்கள் விழுமோ, வெடிகுண்டு வெடிக்குமோ என்ற அச்சம் அங்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. போர் பதற்றம் அந்த பகுதியிலும் காணப்படுகிறது என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல். ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ரஷ்யா நடத்தியிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே யுக்ரைன் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் கடந்த வாரமே யுக்ரைன் ஒரு தாக்குதல் நடத்தி ரஷ்யாவை நிலைக்குலை செய்தது. ரஷ்யாவுடைய ராணுவமே அதிர்ந்து போனது, இப்படி தாக்குதல் நடத்துகிறார்களே, ட்ரோன் தாக்குதல் என்று. ஆனால் தற்போது ரஷ்யா பதிலடியாக கொடுத்துள்ள இந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது என்றுதான் கூற வேண்டும் நிகிதா.